ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் நடக்கிற மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டோடைய முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா இந்த 3-3 ஜெயிச்ச ராஜஸ்தானும் ப்ளஸ் வந்து 2-2 ஜெயிச்சு ஆர்சிபியும் விளையாட போகிறாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த ஐபிஎல்லில் இது வரைக்கும் வந்து பெஸ்ட்டாக விளையாண்டவங்க. ஸோ டாப் 2 டீம்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் 2 பேருமே. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ 2 டீமே வந்து ஈக்குவல் பலமாக இருக்காங்க. 50-50 சான்ஸ் சொல்லலாம். யார் ஜெயிப்பாங்க, டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சேசிங் அட்வான்டேஜ் இருக்குது, அது ஒன்று சொல்லலாம். ஓகே, கௌஹாத்தில் இருக்குது. பட் அதே மாதிரி ஹோம் அட்வான்டேஜ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்குது. பட் அவே ஆடு வந்து எப்பவுமே வந்து ஆர்சிபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. இது வரைக்கும் நடந்த 7க்குமே வந்து அவை 7-7 ஜெயிச்சிருக்காங்க போன வருஷம். அது ஒன்று முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்னா, ஹேஸ்லிவுட் ஆடு வர மாட்டாரா, ஜேக்கப் டெபி ஆட போகிறாரா. 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் விக்கெட் எடுக்கிற ஜேக்கப் டெபி 2 கொடுத்துட்றாரு, அது ஒன்று இருக்குது. ஏன்னா வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் மெயின் அந்த டீமில். அவங்க 2 பேர்த்தையும் பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆக்கிட்டா ஆர்சிபிக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க அவுட் ஆக்கலைன்னா ஆர்சிபிக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வைபவ் சூரியவன்சி யார் கூட அடிப்பாப்பில் அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கார். எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் என்னால் வந்து ஸ்ட்ரோக் வச்சும் ஆட முடியும், ரன்ன பாலுக்கும் ஆட முடியும், T20 மாதிரியும் ஆட முடியும், T10 மாதிரியும் ஆட முடியும். அந்த மாதிரி அவன் ஆடி கட்டுவார். அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிள் பேட்ஸ்மேன் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். அதுக்கடுத்து ரியான் பராக், ஹெட்மயர், இதில் வேறு துருவ் ஜுரேல் வேறு ஃபார்மில் இருக்கான். பவுலரு சொல்லவே தேவையில்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரு செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. பவுலர்ஸ் வந்து நம்ம ஸ்பின் பவுலரும் ஃபார்மில் இருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து 2 டீமை கம்பேர் பண்ணும்போது பவுலிங்கில் வந்து ராஜஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பவுலிங்கில் வந்து ஆர்சிபி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அமைய வாய்ப்பு இருக்குது. பட் பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது ராஜஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு 2 பேர் தான் டெமாலிஷ் பண்ணுற பேட்ஸ்மேன், மற்றவங்க யாரும் கிடையாது. ஆனால் ஆர்சிபிக்கு இருக்கிற எல்லாருமே டெமாலிஷ் பண்ணுற பேட்ஸ்மேன். இவ்வளோ தான் 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணுறவங்க சேசிங் வாங்குவாங்க. அது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். டாஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இன்றைக்கி வந்து சால்ட்டு கொஞ்சம் நின்று ஆடி கொஞ்சம் ஒரு 50 மேலே போஸ்ட் பண்ணார்னா ஆர்சிபி வின்னிங் சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாரி. ஸோ சால்ட் வந்து ஃபார்முக்கு நேற்று போன மேட்ச் தான் வந்தாப்புல, ஒரு 40+ அடிச்சாப்புல. பட் வந்து அவர் 50 கன்வெர்ட் பண்ணல. அவர் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரைக் அட்வைட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வந்து கிரவுண்டில் ஆடுறாரோ அவ்வளோ ஆர்சிபியோட வந்து பேட்டிங் ஸ்கோர் வந்து எங்கேயோ போகும். ஸோ ரொமாரியோ சப்பாடுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல பேட்டிங்கில். பரவாயில்ல, இருந்தாலும் பவுலிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போகணும். பவுலிங்கில் ரன் அதிகமாக கொடுத்தாரு ரொமாரியோ சப்பாடு. குணால் பாண்டியா விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் ரன் லீக் பண்ணுறாரு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் நம்ம மற்றபடி பார்த்தோம்னா டீம் வந்து அதே தான். எனக்கு இந்த அபிநந்தன் சிங்கன் இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு அவன் மேலே எனக்கு திருப்தி இல்லை. போன மேட்ச் விக்கெட் எடுத்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மங்கேஷ் யாதவ் எங்கேயா, அவனை தானே ஐபிஎல் கூட எல்லாருமே சொன்னீங்க, 7 கோடி அவனை எடுத்திருக்கீங்க, அவனையே ஆட வைக்க மாட்டேறீங்க. மங்கேஷ் யாதவ் டீமில் கொண்டு வாங்க, அவனை கொண்டு வந்து ஆட வைங்க. ஸோ அவன் ஆடினா இன்னும் கொஞ்சம் வந்து பவுலிங் நல்லா இருக்கும். ஏன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லி எஸ்தேவாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி அவனை எடுத்தீங்க. பட் அவனை ஆடவே வைக்கலையே. ஏன் ஆட வைங்க, ஆட வச்சா தானே அவனுக்கு கெப்பாசிட்டி தெரியும். இந்த மேட்ச் ஆட வைப்பேன் என்ன நம்புகிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரொடிக்ஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.